ஃபீலிங் எக்ஸாஸ்டட் பை அ நார்சிசிஸ்டிக் பர்சன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. எப்படி அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறது, அவங்க விட்டு எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க யாரோ. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த நார்சிசிஸ்டிக் பர்சன் கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டைப். ஓகேவா? இந்த மாதிரி டைப் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஈவன் இது உங்கள் வீட்டிலன்னு கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கூல் அண்ட் காலேஜ், எனிவேர் நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இருக்க தான் போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான லைஃப்பில் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல வேலைக்காரங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல பேர் வாங்குவாங்க. ஊருக்கு செம்மையாக நல்ல பேர் வாங்குவாங்க. இவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் யாருமே கிடையாது. பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு த க்ளோஸ் டோர், அதாவது அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட சுயரூபமே தெரியும். ஸோ அவங்கள விட்டு நீங்கள் வெளியே வரணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எமோஷ்னலி ஒரு டிசைன்மெண்ட்டோடு இருக்கணும். உங்களுக்கு எமோஷ்னலி நீங்கள் வந்து மெச்சுவர்டாக இருக்கணும். நீங்கள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியணும் உங்களை. ஸோ அதனால் வந்து எப்போவுமே இவங்க கூடலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ், மெயில், எனிதிங். அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. எப்போவுமே இவங்க கூட நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சால். இதுலேருந்து எப்போவுமே நீங்கள் எப்படி வெளியில் வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண கற்றுக்கணும். மற்றவங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி தான், இவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அது ரத்தம். ஓகேவா? பவுண்ட்ரிஸ் வைக்கிறது நீங்கள் செயலில் காட்டணும். நீங்கள் வந்து இதை நான் செய்ய மாட்டேன், இப்படி பண்ணிங்கன்னா நான் இதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்றதையும் இதை வந்து நீங்கள் செயலில் காமிக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பவுண்ட்ரிஸ். லிமிட் கான்டாக்ட்ஸ். ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ தெரியாதவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு இருந்துச்சு, தெரியாதவங்க, மூணாவது மனுஷங்கன்னா கண்டிப்பாக பிளாக் பண்ணிவிடுங்க. எல்லா இடத்துலேருந்தும் பிளாக் பண்ணிவிடுங்க. தேவையே இல்லை உங்களுக்கு. அப்படி இல்லை அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள மீட் பண்ணணும், அஃபீஷியலாக இருக்காங்க, மேனேஜர் இல்லை உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் அப்படின்னா வேறு வழியே இல்லைனா ஜஸ்ட் லிமிட் கான்டாக்ட்ஸ். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸோ பர்சனல் எமோஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. சப்போர்ட். ஸோ எக்ஸ்டர்னல் சப்போர்ட், ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்டர்னலி வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க மட்டும்தான் இவங்க உங்களை ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். உடச்சிட்டு உங்களுக்குன்னு 1-2 பீப்புளாவது வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக உண்மையை சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்றது வெளியிலேருந்து சப்போர்ட் வாங்கிக்கோங்க.